அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இதை கேந்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேந்திர தேசத்தை பற்றி சந்திரகாவியம் அப்படின்ற மிக பழமையான ஒரு ஜோதிட நூலில், அதாவது 1938 வெளிவந்த ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான செய்தி. நம்ம பெரும்பாலும் தவறுதலாக புரிந்து கொண்ட செய்தியை மிக தெளிவாக இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. இதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டால், கேந்திர ஸ்தானத்தில் சுப கிரகங்கள் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அது நமக்கு அந்த திசை நடக்கும்போது மிகச்சிறந்த நல்ல பலனை தரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது தவறு அப்படின்றதுக்கு தான் இந்த பாட்டு. பாருங்க, கொடியோர்கள் கேந்திரத்தோராயின் கொடார்கள் கொடிய பலன் நல்லோர் கொடுப்பர். கண்டத்ததிபதியாம் கேந்திரத்து காரிகையாய் மண்டு குரு வெள்ளி மா பாவி என்று சொல்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கொடியோர்கள் கேந்திரத்தோராயின் கொடார்கள் என்னத்தை கொடுக்க மாட்டாங்க. கொடியோர்கள்னா தீய கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்து ஆட்சி பெற்றால் கொடார்கள் துன்பத்தை ஒருபோது கொடுக்க மாட்டார்கள். கொடிய பலன் நல்லோர் கொடுப்பர். நல்லோர் என்பது சுபக்கிரகங்கள். அப்ப ஒருவருடைய லக்கணத்திலிருந்து 1, 4, 7, 10 போன்ற இடங்களில் சுபர்கள் இருந்தால், இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு கட்டம் போட்டிருக்கேன். கன்னி லக்கணம், கன்னி லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கு. இந்த குரு ஆட்சி வலிமை பெற்று மூலத்திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறது. இதை பார்த்தோன்னே 4ஆம் இடத்துல குரு இருக்கு, அதுவும் ஆட்சியா இருக்கு. அப்ப 4ஆம் இடத்தினுடைய அதிபதி திசை நடக்கும் போது நீங்கள் புதிய வீடு கட்டுவீர்கள், புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள். ஏன்னா 4ஆம் இடத்தினுடைய காரகத்துவம். உயர்கல்வியை நன்றாக படிப்பீர்கள். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த நேரத்தில் குரு உங்களுக்கு தீய பலனைத்தான் தருவார். இந்த பாட்டு சொல்லக்கூடிய சுருக்கமான விஷயம் என்ன அப்படின்னா, சுபக்கிரகங்கள் கேந்திரத்தில் ஆட்சி பெற்றால் துன்ப பலனை மட்டுமே தரும். பாவக்கிரகங்கள், நான் உதாரணத்துக்கு ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. பாவக்கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் ஆட்சியாக இருந்தால் அந்த திசாபுத்தி காலங்களிலே மிகச்சிறந்த நன்மையை தருவார். அது 4ஆம் இடம் சரராசியா அந்த இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்து இருந்தா மன்னனுக்கு சமமானவன் அப்படின்றான். ஒரு மூல நூல்ல ஒரு கருத்து இருக்கு. 4ஆம் இடம் சரராசியாக அங்கே ஆட்சி பெற்ற பாவர்கள் இருந்தால், அப்ப மகர லக்கணத்துக்கு நான் தோராயமா போட்டிருக்கேன். மகர லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல பாவர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது. அப்ப செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தியிலே இந்த செவ்வாய் நல்ல பலனைத்தான் தரும். அப்ப அதுக்கடுத்து பாருங்க, மண்டு குருவெள்ளி மா பாவிட்டான். பாவி அப்படின்னாலும் பரவாயில்ல, மா பாவினா பெரிய பாவிடான்ட்டான். குரு சுக்கிரனும் குருவும் கேந்திரத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தாலோ உச்சம் பெற்று வலுப்பெற்றாலோ அந்த திசை நடக்கும் போது மிகச்சிறந்த தீய பலனை தான் தரும். அப்ப நம்ம பொதுவா நினைக்கிறது, கேந்திரத்துல சுவர்கள் ஆட்சி பெற்றால் ஆகா ஓஹோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறானது. அதுக்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம், பார்த்துக்குங்க. அதுல குருவும் வெள்ளியும் மிக கூடியவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்திரன் இருந்தா அந்த கொடிய பவர்கள் குறைவா கிடைக்கும். புதன் இருந்தா அந்த கொடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும்.
குருவும் வெளியே இருந்துட்டா அந்த திசை சொல்லன்னா துயரத்தில் ஆழ்ந்து மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்க போகிறார்கள் என்பதைத்தான் இந்த சந்திரகாவியம் என்ற நூலில் மிக அழகான தலைப்பு. இப்போ நான் அதுக்காக தான் நான் விலகி ஏன் நிற்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட இதை கட்டாயம் நோட் பண்ணிக்கிங்க. அப்போ கேந்திரத்தில் சுவர்கள் ஆட்சி வரக்கூடாது. அந்த திசை புத்தி அவருக்கு மிகச்சிறந்த துன்பத்தை தரப்போகிறது. அதே நேரத்தில் கேந்திரத்தில் பாவர்களாகிய சனி, செவ்வாய், தேய்பிரை சந்திரன், புதன் இதெல்லாம் வந்து பாவர்களுடைய வரிசையிலே இருப்பதால் அந்த திசை புத்தியிலே மிகச்சிறந்த ராஜயோகம் அமையும் என்று சொல்லி நம்ம 100 கேள்விக்கு விடை கண்டுபிடித்தல் எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் விருப்பமானவங்க அங்கே உள்ள இருக்க செல் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு மேற்கொண்டு உங்களுடைய டீட்டெயில்களை கேட்டு ஜோதிட ஞானத்தை வளர்த்து கொள்ளும்படி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.